Good morning, students. Welcome to 11th Standard Economics 7th lesson. Okay. So last class நம்ம என்னடா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்? 7th lesson Indian economy டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். So meaning of economic growth. Economic growthனா என்னன்னு பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி economic development அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது important features of Indian economy. Okay. So இந்தியாவோட important features என்னென்ன அப்படிங்கிறத different headingல நம்ம அனலைஸ் பண்ணோம். Okay. So today's class we are going to discuss about the concept of weakness of Indian economy. Okay. ஸோ ஸ்டில்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இன்னமும் ஏன் நம்மளோட இந்தியன் எக்கானமி ஒரு டவுன்வர்ட் ஃபேஸ்லேயே இருக்குது, ஏன் இன்னும் டெவலப்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பாரு, லார்ஜ் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்தியா ஸ்டாண்ட்ஸ் செகண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் நெக்ஸ்ட் டு சைனா அண்ட் அவர் கண்ட்ரி இஸ் லைக்லி டு ஓவர்டேக் சைனா இன் நியர் ஃபியூச்சர். ஸோ பாப்புலேஷன் growth rate of India is very high and this always a hurdle to growth rate. So the population growth rate in India is high as 1.7 per thousand. So the annual addition of population equals to the total population of Australia. Okay, so நம்ம இவ்வளோ டெவலப் ஆனாலும் நம்மளோட ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த மெயின் அப்டக்கிளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு சைனாக்கு அடுத்தது டோட்டல் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வி ஸ்டாண்ட்ஸ் இன் செகண்ட் பொசிஷன். ஓகே, இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட எக்கனாமிக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைனாவையே ஓவர்டேக் பண்ணி நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரைக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாலும் அதை என்ன பண்ண முடியல, மேக்ஸிமம் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளுக்கு மட்டுமே போயிடுது. டெவலப்மெண்டல் ஓரியன்டாக நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, வி கான்ட் கான்சென்ட்ரேட். ஓகேவா? ஸோ ஆனுவல் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எவ்வளோடா, 1000க்கு 1.7 per 1000 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஆனுவல் அடிஷன் பாப்புலேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆஸ்திரேலியாவோட டோட்டல் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாரு, இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. ஓகே, ஸோ இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னடா சொல்லியிருக்கேன், அதாவது வெல்த் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, வெல்த்து அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெல்த்தோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூவர் செக்டாரோட ஹேண்டில் மட்டும், தட் மீன்ஸ் ரிச் வந்து எப்போ ரிச்சராகவே ஆகிட்டு இருக்காங்க, புவரர் பிகம் த புவரர். அந்த இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாக இருக்க one of the main obstacle of the economic development and also the poverty. Okay, poverty என்னடா, வறுமை அப்படின்னு சொன்னோம். ஓகே, பாரு, there exists a huge economic disparity என்னமா, பாகுபாடு. ஓகே, disparity in the Indian economy. The proportion of income and asset owned by the top 10% of the Indians goes on increasing. So this has led to increase in the poverty level in the society and still a higher percentage of individual are living below poverty line. As a result of unequal distribution of the rich become richer and the poor becomes a poorer. Okay, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் டிஸ்பாரிட்டி, பாகுபாடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 100% ஆஃப் த பீப்புளில் நம்ம டோட்டல் நேஷ்னல் இன்கம் பார்த்தீங்கன்னா அந்த 10% ஆஃப் த வெரி ரிச் பர்சன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட மட்டும்தான் இருந்து தான் வருது. ஓகே, ரிமைனிங் 90% ஆஃப் த பீப்புள், அதுலேயும் எஸ்பெஷலி நியர்லி ஒரு 60 to 70% ஆஃப் த பீப்புள் ஸ்டில் நவ் எப்படி இருக்காங்க அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன். பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா என்னமா, நம்ம பேசிக் நெசசிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர். ஓகே, ஒரு பர் டேக்கு வந்து இவ்வளோ கலோரி இன்டேக் வந்து நம்ம ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கலோரி லெவல் இருக்கும், அது கூட கிடைக்காத லெவல் இருக்காங்க இல்லையா, அதைத்தான் பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பிலோ பாவர்ட்டி லைன் கீழேயே நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து இருந்து நியர்லி 60% ஆஃப் த பீப்புள் வந்து இருக்காங்க. அப்போ ஒரு டாப் 10% ஆஃப் த சொசைட்டி மட்டும்தான் டிசைடிங் த லெவல் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஜிடிபி, நேஷ்னல் இன்கம். ஸோ இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த 10%. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது, இயர் பை இயர் பாவர்ட்டி வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இன்இக்வாலிட்டியும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாரு, increasing prices of essential goods. Even though there has been constant growth in the GDP and the growth rate of opportunities in the Indian economy, there have been steady increase in the prices of essential goods. So the continuous rise in prices erodes the purchasing power and adversely affects the poor people whose income is not protected. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா
நம்மளோட மெயின் மோட்டிவே என்ன, கண்ட்ரீஸோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் என்ன இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் என்ன அர்த்தம், எசென்ஷியல் குட்ஸோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக என்ன பண்ணிகிட்டே போயிடுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அப்போ எசென்ஷியல் குட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஜிடிபி அதிகமாகணும்னா ப்ரைஸ் அதிகமாகி ப்ராஃபிட் அதிகமாக கிடைத்தாச்சா நமக்கு ஜிடிபி அதிகமாகும். அப்போ எசென்ஷியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக பீப்புளோட பர்ச்சேசிங் பேரிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அது என்னாகும், பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சது அப்படின்னா இன்கம் ஆஃப் த பீப்புள் குறையும், எம்ப்ளாய்மெண்ட் குறையும். அப்போ பீப்புளோட இன்கம் என்னாகும், டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அடுத்தது பாருங்கடா, வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ even though there has been a gradual improvement in the infrastructural development in the first few decades, there is still a scarcity of the basic infrastructure like power, transport, storage, etc. Okay, so நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்தாலும் ஸ்டில் நவ் அந்த பேசிக் நெசசிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பவர் இன்னும் வில்லேஜ்லாம் ப்ராப்பர் பவர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதில்ல, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதில்ல, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் லேக்காக இருக்கிறனால பீப்புளோட இது என்ன ஆகுது, எக்கானமி வந்து ஹோலாக வந்து டவுன் ஆகுது. ஓகே, அடுத்த பாரு, inadequate employment generation. With growing youth population, there is a huge need for the employment opportunities. So the growth in the production is not accompanied by the creation of job. So the Indian economy is characterized by jobless growth. Okay, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மெயின் ஃபீச்சரில் நியர்லி 60% வந்து என்ன இருக்குது, யூத் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த யூத் பாப்புலேஷனை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டியது ஒன் ஆஃப் த மெயின் ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேவா, பட் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இது, பெட்டர் கேபிட்டல் எடிக்குவேட்டாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால என்ன ஆகுது, நம்மளோட க்ரோத் எல்லாமே என்ன க்ரோத்தாக மாறிட்டுருக்கு, ஒரு ஜாப்லெஸ் க்ரோத்தாக மாறிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டேட்டட் டெக்னாலஜி. அவுட்டேட்டட் என்னமா, வழக்குள் இல்லாத அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ the level of technology in agriculture and small scale industries is still outdated and absolute. Okay, so இப்போ ஒரு சில டெவலப்டு கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தோம்னாடா அக்ரிகல்ச்சுரல் எக்யூப்மெண்ட்ஸே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப டிஃபராக இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த களை எடுக்கிறது, இது பண்ணுறது, ஓகே, ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சரில் கூட நல்ல டெவலப்டான மிஷினரிஸ் வந்து இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டில்னும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னமும் எதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அந்த அவுட்டேட்டட் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சரியா, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் வீக்னஸ் ஆஃப் Indian economy. Okay, அடுத்த பாருடா, demographic trends in India. demographic நான் என்ன சொல்லியிருக்கேன், பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்தியாவில் பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் அஸ் டெமோகிராஃபி. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஸோ டெமோகிராஃபி அப்படிங்கிறது நம்மளோட பாப்புலேஷன், ஹோல் கண்ட்ரியோட பாப்புலேஷனை பற்றி சயின்டிஃபிக் அப்படின்னா என்னமா, அக்யூரேட்டாக, ஓகே, சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணுற ஒன் கான்செப்ட் we described as the demography. So the various aspects of demography trends in India are, எதெல்லாம் வச்சு நம்ம பாப்புலேஷனை மெஷர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ரேட் ஆஃப் க்ரோத் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்தது பர்த் ரேட் அண்ட் டெத், 1 இயரில் பர்த் ரேட் எவ்வளோ, டெத் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், டென்சிட்டின்னு நம்ம மக்கள் தொகை அடர்த்தி. ஓகே, ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கா ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படிங்கிற அந்த டென்சிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னடா, மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறது. அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது என்னடா, சராசரி ஆயுட்காலம். ஓகே, ஒரு மனுஷனோட ஒரு சராசரி ஆயுட்காலம் நியர்லி 65 இயர்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். முதல்லலாம் அது 90 அதெல்லாம் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது பாரு லிட்ரஸி ரேஷியோ. லிட்ரஸின்னு என்னடா, கல்வி அறிவு. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் we can measure the demographic trends in India. Size of population, rate of growth, birth rate and death rate, density of population, sex ratio, life expectancy and literacy ratio. ஓகேவா, ஸோ இதை இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கனாலே உனக்கு கிளியர் கட் ஐடியா ஒன்று கிடச்சிரும். 1901லேருந்து இப்போ 2011 வரைக்கும் நம்மளோட ஆனுவல் ஆவரேஜ் க்ரோத் ரோட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இடையில எவ்வளோ இன்க்ரீஸு டிக்ரீஸு அப்படி அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 2011 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாரு, ஓவர் எ பீரியட் ஆஃப் 100 years இந்தியா ஹேஸ் எ ஹெர்பில்டு அப்படின்னா என்னன்னா 4 மடங்கு. ஓகேவா, குவாட்ரபிள்டு
So quadrupled in population size. In terms of size of population, India ranks second in the world after China. So India has only about 2.4% of the world geographical areas and contribute less than 1.2% of the world income, but accommodates about the 17.5% of the world population. அப்பா இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க தங்க. நம்ம வேர்ல்டு லெவலில் நம்மளோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் இந்தியாவோடது எவ்வளோடா ஒன்லி 2.4. ஓகேவா? அதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இன்கமில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெஸ் தென் 1.2%. பட் எவ்வளோ நம்ம அதில் அக்காமடேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் 17.5%. ஓகேவா? பட் இன் அதர் வேர்ட்ஸ் எவ்ரி 6th person in the world as an Indian. ஓகே, 6 பேரில் கண்டிப்பாக ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க வேர்ல்டு லெவலில் இந்தியாவனா இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ in fact, the combined population just 2 states, namely Uttar Pradesh and Maharashtra, is more than the population of USA, the third most populous country of the world. அப்போ நோட் பண்ணி பாருங்க தங்க. ஸோ யூஎஸ்ஏவோட பாப்புலேஷன் ஜஸ்ட் ஈக்குவல் ஆஃப் த 2 states ஆஃப் இந்தியா. பீகாரோடதும் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவோட டோட்டல் பாப்புலேஷன் it is just equal to the total population of USA. Okay, so some of the states in India have larger population than many countries in the world. அப்போ நம்ம டோட்டல் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட டோட்டல் பாப்புலேஷன் ஜஸ்ட் ஈக்குவல் டு த ஒரு சில கண்ட்ரீஸோட டோட்டல் பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதை பாருங்கடா. The negative growth rate during 1911 to 21 was due to the rapid and frequent occurrence of epidemics like cholera, plague, and influenza and also the famine. So the year of 1921 is known as the year of Great Divide for the Indian population as population starts increasing. Okay, so இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் க்ரோத் அப்படிங்கிறது என்னடா, பர்த் ரேட்டும் அதிகமாக இருந்து டெத் ரேட்டும் அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம நெகட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 1911 to 21 பார்த்தீங்கன்னா அந்த எபிடமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்படின்னா என்ன, தொற்று நோய் அப்படின்னு. ஓகே, ஸோ காலரா, பிளேக்கு, அம்மை, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, புயல், வெள்ளம், அந்த மாதிரி நிறையா ரீசன்னால் பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் அட் த சேம் டைம் டெத் ரேட்டும் என்ன ஆயிருந்தது, ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 1921 that year we described as the year of great divide அப்படின்னு நம்ம பாப்புலேஷனில் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூரிங் 1951 பாப்புலேஷன் க்ரோத் ரேட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் 1.33% to 1.25%. ஸோ இன் திஸ் பீரியட் we described as the year of small divide. ஓகே, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1951 பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் என்னாச்சு, ஓரளவுக்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சு. அதனால் அந்த பீரியடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுனால 1961 ஓகே 1961 population of India started increasing at the rate of 1.96%, that is 2%. So hence 1961 is known as the year of population explosion. Explosion என்னடா, மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆன பீரியட் வந்து அதுதான். ஓகே, பட் 2001 பாருங்கடா, the population of India crossed 1 billion, that means 100 crore தாண்டினது வந்து பார்த்தீங்கன்னா 2001. Okay, so the 2011 census reveals the growth rate of youth population, which is described as the demographic transition. Okay, so 2011 censusல என்னடா சொல்லியிருக்காங்க, அந்த யூத் பாப்புலேஷனோட growth என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, demographic transition, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. Are you clear தங்க? இது வந்து size of population. Okay.